ஃபேன் ஓடலையா என கேள்வி எழுப்பிய மாவட்ட ஆட்சியர். தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 9,09,000 மாணாக்கர்கள் தேர்வை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டுக்கோப்பாக தேர்வுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. மாணவ பெருமக்கள் தமிழ் தேர்வு தாளை நல்லபடியாக ஈஸியாக சுலபமாக இருந்ததாக கருதி மகிழ்ச்சியோடு அவர்கள் தேர்வை எழுதிவிட்டு வெளியே வந்தனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திடீரென அங்குள்ள அரசு பள்ளி ஒன்றிற்குள் நுழைந்து திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒரு வகுப்பறையில் நடந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஃபேன் ஓடல, ஃபேன் இருக்குல்ல, ஏன் ஏதாவது பழுதாயிடுச்சா என்ற வகையில் அவர் கேள்வி எழுப்ப அதிர்ச்சி அடைந்தவாறு ஆசிரியை பார்க்கிறாங்க. இல்ல சார், தாள் பறந்துடும் என்ற காரணத்தினால ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் என உடனடியாக ஓடி சென்று தலைமை ஆசிரியர் அந்த சுவிட்சை ஆன் செய்கிறார். மாணவர்கள் எல்லாரும் பரீட்சை எழுத வந்துட்டாங்களா என்ற வகையில் அவர் ஆய்வு செஞ்சாரு. வினாத்தாள்லாம் ஒழுங்கா கொடுக்கப்பட்டிருக்கா, பரீட்சை நல்லபடியா நடக்குதா, கட்டுப்பாடுகள் எந்த வண்ணம் இருக்கிறது என்ற வகையில் ஆட்சியர் ஆய்வு செய்யக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.